की जय। आचार्य गुरुवर श्री विद्यासागर महाराज की जय। पूजा जोसार महाराज की जय। मुनि संघ की जय। अहिंसा परमो धर्म की जय। அது அயோத்தியா இப்பொழுது நல்ல சைத்தாலயங்கள், ஆலயங்கள், பூஜை, அயோத்தியை நிறைய பண்றாங்க. இப்பொழுது அந்த நகரம் துக்கம் என்பதே இல்லாமல் மக்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். கேவலம் வெறும் சப்தம் மட்டுமே இருக்கிறது துக்கம்னு. ஆனா மக்கள் கிட்ட சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. எது பார்த்தோம், அமராவதியை கூட வெட்கப்படும் அளவிற்கு இந்த அயோத்தியாபுரி இந்திரர்களுக்கு சமானமான ராஜலட்சுமியை பிராப்தி பண்ணது போல இருக்கு. அதாவது அமராவதின்றது தேவேந்திரனுடைய பேர். அந்த அந்த அவனுடைய அரண்மனைக்கு பேர் வச்சிருக்காங்க அமராவதி. ஸோ அமராவதி கூட வெட்கப்படுற மாதிரி இருக்கிறது இந்த அயோத்தியா. அந்த அளவுக்கு அவ்வளவு ராஜபோகத்தோட வைபவங்களோட இருக்கிறது. அதே மகாராஜ் பரதன் அதை அப்ப ராஜாவா இருக்கிறாரு. ஆனாலும் அவர் உதாசீனமாக இருக்கிறார். எல்லா வசதி வந்துடுச்சு, அண்ணன் கூட வந்துட்டாரு. ஆனா மகாராஜா பரதன் உதாசீனமாக இருக்கிறார். நிரந்தரம் விஷய போகத்தை அவர் நிந்தனை செய்து கொண்டிருக்கிறார். இவரது விஷய போகத்தை நிந்தனை பண்ணின்னு இருக்கிறாரு. திரும்ப திரும்ப சம்சாரத்தினுடைய அனித்திய தன்மை, அனித்தியம், அசரணம், ஏகத்துவம், இப்படி 12 பாவனைகளை பரதன் சிந்தனை செய்து கொண்டிருக்கிறார். சம்சாரத்தில் வைராகியம் அவருக்கு திடமாகி கொண்டே இருந்தது. இப்படி அவர் எப்பொழுது நான் காட்டிற்கு செல்வேன் அப்படின்ற ஒரே எண்ணம் தான் இருந்தது. ராஜாவா இருக்கிறதுக்கு அவருக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. சிங்க பிஞ்சடா படா, எப்படி ஒரு சிங்கம் கூண்டுக்குள் அடைப்பட்டிருந்தால் அது கஷ்டப்படுமோ, அது எப்பொழுதும் காட்டில் இருக்கவே விரும்புமோ, அதுபோல இவரும் கூண்டில் அடைக்கப்பட்ட சிங்கம் போல உதாசீனமாக இருந்தார். இப்படி அவருடைய நிலை இருக்கிறது. அவர் எப்பொழுது தன் வீட்டை தியாகம் செய்து காட்டிற்கு செல்வேன், மகாவிரதம் எடுப்பேன் அப்படின்னு தீவிர அபிலாஷையோடு இருந்தார். ஸோ அங்க இருந்த மக்கள், அவங்களுடைய உறவினர்கள்லாம் என்ன இப்படி இருக்கிறாரு இவரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை எப்படியாவது சந்தோஷப்படுத்த வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இவர் கிரகவாசத்துல இருந்து, போகங்களில் இருந்து, எல்லாவற்றிலிருந்து உதாசீனமாக இருக்கிறார். ஸோ ராஜாவினுடைய சாசனம் அவர் செய்து கொண்டே இருந்தா கூட போய் அதில் மமத்துவ பரிணாமம் இல்லை. அவர் தாமரை இலை தண்ணீர் போல அவர் இருக்கிறார், தொடாமல் இருக்கிறார். ஒரு நாள் சாந்த சித்தம் அடைந்து பரதன் கிரகம் தியாகம் செய்வதற்காக, வீட்டை தியாகம் செய்வதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறார். சொல்றார், நான் வீட்டை விட்டு போயிடுவேன் அப்படி இப்படின்னு. அப்பொழுது அவருடைய அன்னை கைகேயி சொல்றாங்க, ராமன் கிட்ட போயிட்டு எப்படியாவது இவருடைய வைராகியத்தை நீங்கள் தான் குறைக்கணும். அவர் என்ன முயற்சி செய்வீங்களோ தெரியாது, இவர் மகாவிரதம் எடுக்கணும்னு சொல்லிட்டு துடித்து கொண்டிருக்கிறார். என்னுடைய மகன், அவரை தடுத்து நிறுத்துங்கள் அப்படின்னு அன்னை கைகேயி சொல்றாங்க. பரதனும் சொல்றாரு, ராமரிடத்தை சொல்றாரு, உங்களுடைய பிரசாதத்தினால் எனக்கு இப்பொழுது கிரகமே சொர்க்கத்துக்கு சமமாக இருக்கிறது. சுக போகங்கள் குறைவே இல்லை. ஆனால் அவற்றில் எனக்கு கொஞ்சம் கூட ருச்சி இல்லை, இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எல்லா வசதிகளும் இருக்கிறது, போக பொருள் இருக்கிறது, ஆனா எனக்கு அதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. இந்த எல்லாமே சம்சாரத்தில் விஷமமாக இருக்கிறது. அதாவது விஷம் போல தெரிகிறது, போகமே விஷம் போல தெரிகிறது. இந்த பயங்கரமான மகா சாகரம் இது. இங்கே மரணம் வடிவ பாதாளம் இருக்கிறது, மரணம் என்ற பெரிய பாதாளம் இருக்கிறது.
அது ரொம்ப ஆழமாக இருக்கிறது. இந்த சம்சாரத்துல ஜென்ம மரணம் என்ற அலைகள் நிரந்தரம் எழுந்து கொண்டிருக்கிறது. ராகத்வேஷ வடிவமான பயங்கரமான முதலைகள் இங்கே நிவாசம் செய்து கொண்டிருக்கிறது. ராகத்வேஷம் என்ன பயங்கரமான முதலைகள் சம்சாரத்துல நிவாசம் செய்து கொண்டிருக்கிறது. இங்கு அறுதி வடிவமாக அத்தியந்த மிகவும் உப்பு தண்ணீர் இங்கு பரிபூர்ணமாக நிரம்பி இருக்கிறது. இதில் சுப அசுப கர்ம வடிவ திருடர்கள் வேறு சுற்றி கொண்டிருக்கிறார்கள். அதனால் நான் முனி வடிவ படகின் மீது அமர்ந்து இந்த சம்சாரத்தை கடப்பதற்காக முயற்சி செய்ய போகிறேன். பூஜ்ய பிதா வசனத்தை தந்தை சொல்லிட்டு போனாரு. அதுபோல இவ்வளவு காலம் நான் இந்த நாட்டை ஆண்டு விட்டேன், எல்லா போகத்தையும் செய்து விட்டேன். மகன்களுக்கு சமமாக பிரஜைகளையும் பாலனை காப்பாற்றினேன். கிரகஸ்த தர்மாச்சரணங்களையும் நான் செய்தேன். சாதுக்களுக்கு துறவிகளுக்கு சேவை செய்தேன். அதனால இப்பொழுது எனக்கு பிதாஸ்ரீ தீட்சை கொடுத்து விட்டு தீட்சை வாங்கின்னு போயிட்டாரு. அது போல நானும் சீக்கிரமாக தீட்சை வாங்கி கொண்டு போக வேண்டும் அப்படின்னு பரதன் அதுக்கு சொல்றார், அண்ணன் கிட்ட சொன்னார். ஸ்நேக காரணமாக லக்ஷ்மணன் பரதனை கைகளை பிடித்து கொண்டார். எல்லா சொந்தக்காரர்களும் உறவினர்களும் என்ன பண்றாங்க, பரதனை அநேக விதமாக புரிய வைக்கிறாங்க. நீங்களாம் ஒன்னும் தீட்சை எடுக்கலாம், நிறைய காலம் இருக்கிறது, இன்னும் வயது இருக்கிறது உனக்கு, அதனால என்ன இதுக்குள்ள அவசரம் அப்படின்னு சொல்றாங்க. அவரை பரதனை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஜலக்கிரீடை காரணமாக ஒரு குளத்துக்கு எடுத்துன்னு போறாங்க. அங்கே எடுத்துன்னு போயிட்டு அந்த தண்ணீர்ல விளையாடுறதுக்காக சகோதரர்கள் எல்லாருமே அவனை கூட்டுன்னு போயிட்டாங்க. நண்பர்கள் வராங்க. பரதனை எப்படியாவது அந்த வைராகியத்திலிருந்து அவரை திருப்பிடணும் இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீது தண்ணி எல்லாம் ஊத்துறாங்க, தண்ணி அள்ளி ஊத்துறாங்க. ஆனாலும் அவர் அதை பத்திலாம் ஒண்ணுமே கவலைப்படல. அவர் விளையாட்டுலயும் ஈடுபடல. அவர் சுத்தமான வஸ்திரங்கள் வெளியில வந்தார். சுத்தமான வஸ்திரங்களை கட்டி கொண்டு ஜினேந்திர பகவானுக்கு பூஜை செய்யறாரு. ஸ்வயம் கோ தர்த்த விதிப்கர் அது மாதிரி விதிப்படி தியானத்துல உக்காந்துட்டார். ஸோ அவர் இவங்கெல்லாம் விளையாடுறாங்க. அவருக்கு ஏந்து வந்துட்டார், குளத்துலேருந்து ஏந்து துணி நல்ல சுத்த துணி கட்டின்னு அங்கே போய் தியானத்துல உக்காந்துட்டாரு. அந்த சமயத்துல அங்க என்ன நடக்குதுன்னு கேட்டா, அவங்கள ஒரு யானை, அந்த அரண்மனையில் இருந்த ஒரு யானை தன்னுடைய பாதங்களை அதாவது கட்டி வச்சிருந்தாங்களே அதை உடைச்சிட்டு பயங்கரமாக அதாவது கத்தி கொண்டு நகரத்துல உள்ள வருது. ஸோ அதனுடைய அந்த பிளிரல் சத்தம், அது அந்த யானை எதுன்னு கேட்டீங்கன்னா திரிலோக்கிய மண்டன் யானைன்னு பேர். அது ராவணனிடம் இருந்த யானை இல்லை, அது திரிலோக மண்ட பட்டத்து யானை. அதை இங்க அழிச்சுன்னு வந்திருக்கிறாங்க இவருக்கு. அந்த யானை என்ன பண்ணுது, கட்டுத்தறியிலிருந்து தன்னை உடைச்சிட்டு அதுக்கப்புறம் நகரத்தை உள்ள பூந்து அங்க இருக்கிற நாசம் பண்ணுது. அந்த கஜராஜ் அப்படியே திரும்பி வரும்போது பரதனிடம் அமைதியாக நின்று விட்டது. அதுக்கு இப்பொழுது பூர்வ ஜென்மத்தினுடைய ஞாபகம் விட்டது. அதனால அது சிந்தனை செய்ய ஆரம்பிக்கிறது. அதாவது பரதன் அந்த இதுக்கு யானைக்கினுடைய பூர்வ பாவத்துல ஒரு நண்பன், பரம நண்பனாக இருந்தார். 6வது சொர்க்கத்துல 2 பேரும் ஒரே நண்பர்களாக இருந்தார்கள். அந்த யானையினுடைய ஜீவனும் அந்த பரதனுடைய ஜீவனும் 6வது சொர்க்கத்துல இருந்தாங்க. அங்கிருந்து இவர் பரதனாக பிறந்தார். ஆனா அது யானையா பிறந்துச்சு. புண்ணியத்தினுடைய பிரசாதத்தினால் பரதமருக்கு உத்தமமான புருஷன் ஆனார். ஆனால் அசுப கர்ம உதயத்தினால அந்த தேவன் பசு குலத்துல யானையாக பிறந்தது. அப்புறம் என்னுடைய ஜென்மம் மிகவும் இப்படி ஆகிவிட்டதேன்னு அதுக்கு பூர்வ ஞாபகம் வந்த உடனே அமைதி ஆயிடுச்சு. இப்பொழுது சோகப்படுவதனால் என்ன லாபம் அப்படின்னு சிந்தனை பண்ணுது. நம்ம தான் அங்கிருந்து இதுவாயிட்டோம், விலங்குல பிறந்தாச்சு, இப்ப சோகப்பட்டு என்ன பிரயோஜனம்
இப்பொழுது ஏதாவது உபாயம் செய்ய வேண்டும், அதனால நம்மளுடைய ஆத்ம கல்யாண மார்க்கத்துல நம்ம போகணும் அப்படின்னு அந்த யானை இதயத்துல நினைச்சு தன்னுடைய பாபத்துக்காக அது தன்னைத்தானே பச்சாதாபப்பட்டு கொண்டு அந்த கஜேந்திரன் அப்படியே நின்று இருக்கு அந்த பரதனுக்கு பக்கத்துல. தர்ம தியானத்துல ஈடுபட்டு இருந்த அது பரதனை பார்த்து தசானனுடைய கஜராஜ் திரிலோக மண்டல யானை அதுக்கப்புறம் மறுபடியும் அங்கிருந்து வராங்க ஆண்கள்லாம் வந்து அதுக்கு ஆபூஷணங்கள் நகைகள்லாம் இதெல்லாம் போட்டு அது மறுபடியும் பரதன் சீதை மற்றும் விஷல்யா அது மேல ஏறி உக்காந்துட்டு மறுபடியும் ஸ்ரீராமன் லக்ஷ்மணனுடைய நகர வளம் வருவாங்க. ஆனால் கஜராதன் அந்த இது என்ன பண்ணிச்சு, அந்த இது எல்லா சாப்பாடு உணவு எல்லாத்தையுமே ஏத்துக்காம தியாகம் பண்ணிடுச்சு. இப்போ மறுபடியும் அது வந்து பரதன் எங்க இருக்கிறான்னு தேடி போயிட்டு அங்க பக்கத்துல போய் நின்றுன்னு தியானம் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ ஆனா அது உணவை எதுவுமே எடுத்துக்கல, எது கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேன்ட்டு அந்த யானை பட்டத்து யானை. அப்போ வந்து அந்த யுவங்களா இருக்கிறாங்களே யானை பாகர்கள் அநேக விதமான முயற்சி செஞ்சு பார்க்கறாங்க. ஆனாலும் அந்த யானை உணவு ஏற்க மறுத்து விடுகிறது. ஸ்ரீராமரும் லக்ஷ்மணரும் அந்த கஜராஜை பிடிவாதத்திற்கான காரணம் புரியாமல் கவலையில் இருக்கிறார்கள். அப்பொழுது அந்த நகரத்துல திரிகாலதர்ஷி கேவல ஞானியான 2 பேர், தேசபூஷன் குலபூஷன், முன்னாடி வந்து ராமர் மற்றும் லக்ஷ்மணனால உபசர்க்கம் நீக்கப்பட்டு கேவலி ஆனார்களே அவர்கள். ஸோ தேசபூஷனும் குலபூஷனும் அயோத்தியா நகரத்து மகேந்திர துவயம் என்று சொல்லக்கூடிய வனத்துல வந்து அங்க இருக்கிறாங்க, அந்த மரத்து மேல இருக்கிறாங்க. கேவலி துவய தேவபூஷன், ஸோ கேவலிகளான தேசபூஷன் குலபூஷன் வரவை அறிந்து ராமர் லக்ஷ்மணர் பரதர் எல்லா விதமான பரிவாரங்களும் சுக்ரீவன் முதலானவர்களும் வித்யாதர்களும் அங்க அந்த திரிலோகிய மண்டல யானையை அழிச்சிட்டு அது மேல உக்காந்துட்டு அதையும் போறாங்க. ஸோ பரதனுடைய போது அந்த யானையும் அந்த கந்தகுடிக்கு. ஸோ எல்லாருமே போயிட்டு யானையும் வந்து வந்தனை பண்ணது, இவங்களும் எல்லாமே அந்த பகவானை வணங்கிட்டு அப்புறம் கேவலி பகவானிடை நமஸ்காரம் செய்து யோக்கியமான இடத்தில் எல்லாரும் அமர்ந்து விட்டார்கள். ஸோ அங்க கந்தகுடியில எல்லாருமே உட்காந்துட்டாங்க. இப்ப கேவலி பகவானிடம் இவரு வந்து கேட்கிறார், கைகூப்பி வணங்கி கேட்கிறாரு. ஸோ முதல்ல வந்து உபதேசம் பகவான் ஜெனரல் உபதேசம் பண்றாரு. உபதேசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் லக்ஷ்மணன் வந்து ஒரு கேள்வி கேட்கிறார் பகவான் கிட்ட. ஏ பிரபு, இந்த திரிலோக மண்டல இந்த யானை எந்த காரணத்தினால கோபம் அடைந்து அந்த இது சங்கிலி எல்லாம் அறுத்துக்குன்னு நகரத்துல வந்து தும்சம் பண்ணிச்சு, அதுக்கப்புறம் எந்த காரணத்தினால அது வந்து பரதனை பார்த்துவிட்டு அது அமைதியாக நின்றது அப்படின்னு கேக்குறாங்க. அப்பொழுது கேவலி பகவான் தேசபூஷன் திவ்யத்துவனின் மூலமாக சொல்றாரு, முதல்ல வந்து இந்த கஜராஜ் யானை அபாரமான ஜன சமூகத்தை பார்த்து அதுக்கு வந்து வெறி பிடிச்சிடுச்சு. அதனால அது வந்து அந்த தறியெல்லாம் உடைச்சுட்டு இது வெளியில வந்தது. ஆனால் பரதனை பார்த்தவுடன் அதற்கு பூர்வ பாவத்தினுடைய ஞாபகம் வந்தது. அதனால அது பரதனை பார்த்து விட்டு அமைதியாகி விட்டது. இந்த பரதனும் இந்த யானையினுடைய ஜீவனும் போன பாவத்தில் தேவனாக ஒன்றாக இருந்தவர்கள், நெருக்கமான நண்பர்களாக இருந்தார்கள். அதனால அந்த மைத்ரி பாவம் அதாவது நட்பு பாவம் காரணமாக அது வந்து சாந்தமாகிவிட்டது அப்படின்னு பகவான் சொன்னார். இப்படி பகவான் சொன்னதை கேட்டு பரதன் மற்றும் திரிலோகிய மண்டல இந்த யானைக்கு ஞாபகம் வருது. முதல்ல அவர்கள் சூரியோதயன் சந்திரோதயன் அப்படின்னு 2 பேராக இருந்தாங்க. அதுல இருந்து அப்புறம் மிருதுமதி அப்படின்னு சொல்ற வரலாறு வருது. ஸோ அந்த மிருதுமதி வரலாறு, அதுக்கப்புறம் ஜென்ம தாரணை பண்ணது, அப்புறம் எல்லாமே அவங்களுக்கு பகவான் உபதேசத்துல வருது. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, மிருதுமதியாக இருந்த
அந்த முனிவர் தான் திரைலோக்கிய மண்டல யானையாக இப்ப பறந்திருக்கிறது. இந்த ரெண்டு பேர்களும் தேவ உலகத்தில் மூன்றாவது போன பகுதியில் இருந்ததுனால மனிஷா பரியாயத்தில் அநேக முறை இவர்களுக்கு நண்பர்களாக இருந்திருக்கிறார்கள். இப்ப மட்டும் கிடையாது, பல முறைகள் இவர்கள் தேவநாயகத்துக்கு முன்னாடி கூட மனுஷ பரியாயத்துல அநேக ஜென்மங்களில நட்பினர்களாக இருந்திருக்கிறாங்க. அதனால இந்த பரதன் சரம சரீரதாரி. அதனால் அவர் இந்த பாவத்திலேயே முக்தி அடைந்து விடுவார். அவருக்கு அடுத்த பிறவி கிடையாது. ஆனால் இந்த கஜராஜ் ஸ்ராவக தர்மத்தை கிரகணம் செய்து சமாதி மரணம் அடைந்து தேவகதிக்கு போகும். ஆனால் இது கூட நிகட பவ்யன் ஜீவன் ஆகும், மோட்சகாமி ஆகும் அப்படின்னு அந்த பகவான் தேசபூஷன் பகவான் சொல்றார். தேசபூஷன் பகவானுடைய திவ்யத்துவனியை கேட்டு பரதன் மற்றும் திரிலோக்கிய மண்டல கஜரத யானைக்கு பூர்வ ஜன்மத்தினுடைய எல்லா விதமான வர்ணனையும் புரிகிறது. ராமர் லக்ஷ்மணர் முதலானவர்களுடைய இதுக்கு கேட்டு ரொம்ப ஆச்சரியம் அடைந்தார்கள். எப்ப எத்தனை பாவங்கள்ல நட்பினரா இருக்கிறாங்க பாருங்க. இந்த பாவத்துல கூட அதுக்கு ஞாபகம் வந்துட்டு யாருன்னே என்னன்னு தெரியாது, ஆனா ஒரு நட்பு உணர்வு. லக்ஷ்மண் அது பரதனை பார்த்த உடனே அந்த யானை அமைதி ஆகிட்டது. யோகிய அதுக்கப்புறம் இதுதான் நம்மளுக்கு சந்தர்ப்பம் நினைச்சு யோகிய சமயம் பார்த்து அவர் என்ன பண்றார், பரதன் கேவலி பகவானை நமஸ்காரம் செய்து நான் திகம்பர தீட்சை ஆக போறேன், முனி ஆக போறேன்னு சொல்லிட்டு அவரு யாரையும் கேட்கல, ஒன்றும் கேட்கல. இதுதான் சமயம்னு சொல்லிட்டு அவர் பகவான் முன்னாடியே முனி ஆகிறார். உன்கே சங்க அந்நிய அநேக நிருபதி. அப்போ அவர் முனி ஆகின உடனே அவருக்கு தேவை வேண்டியவர்கள் சங்கத்துல அவருடைய சங்க தொடர்புல இருக்கக்கூடிய பல ராஜாக்களும் சம்சாரத்துல உதாசீனம் அடைந்து முனியாகி விட்டார்கள். பரதன் தீட்சை எடுத்ததை பார்த்து முதலில் அந்த அன்னை கைகேயி கருணை வரும்படி அழுகிறார். ஐயோ, என் மகன் தீட்சை முனி ஆயிட்டார், என்னை விட்டுட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அழறாரு. ஆனா ராமரும் லக்ஷ்மணரும் மூலமாக அவங்க எவ்வளவோ சொல்லி புரிய வைக்கிறாங்க. அவர் முனி ஆனார், பகவான் ஆனாரு, பகவான் கிட்ட சொல்லிட்டாரு, அவர் மறுபடியும் பிறக்க மாட்டாரு, அவர் இந்த பகுதியில மோட்சம் அடைஞ்சிடுவாரு, நீயா அவரை தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல உத்திகளால அவரை புரிய வைக்கிறாங்க. ஆனாலும் அந்த இவங்க கேட்க மாட்டேன்றாங்கன்னா தாயினுடைய உள்ளம் அப்படி இருக்கிறது. ஆனாலும் நாரி அப்புறம் அவங்கள சொல்றாங்க, நீ இந்த நாரி பரியாயத்தை அவங்க வெறுக்கிறாங்க. இப்படி பெண்ணாக பிறந்ததுனாலதான் இப்படி எல்லாம் பாசம் மகனுக்காக நம்ம எப்படி எல்லாம் இருக்கிறது, மகன் பாருங்க அவன் மாடி விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் பரியாயத்தை அவள் வெறுக்கிறாள் கைகேயி. அது அப்புறம் சுயம் வைராக்கியம் இனிமே இந்த உலகம் இந்த இதுல சம்சாரத்துல இருக்கக்கூடாது, நம்மளும் மகன் போல வீட்டை விட்டு விடணும் அப்படின்னு நினைச்சு அந்த கைகேயி முதல்ல தீட்சை வாங்கிட்டான். பிருத்திவி மதி ஆரிகாயிடம் போயிட்டு 300 பெண்கள் அவளோட. ஸோ இவ மட்டும் போகல, இவ ராணி போன உடனே ராணிக்கு க்ளோஸ் ஆனவங்க எத்தனை பேர் இருந்தாங்க, 300 பெண்களும் போய் அந்த மாதாஜி பிருத்திவி மதி மாதாஜியிடம் ஆரிகை ஆயிட்டான். இந்த கஜராஜ் திரிலோக்கிய மண்டல யானை கேவலி பகவானிடம் ஸ்ராவக விரதத்தை அது எடுத்துக்கொண்டது. அது எப்படி தெரியும் ஸ்ராவக விரதம் அப்படின்னு கேட்காதுங்க. ஸோ ஏற்கனவே அது முற்பிறவி ஞாபகத்துல மகாபிரதியா இருந்திருக்கிறது, எல்லாமே அது படிச்சிருக்கு, எல்லாம் ஞாபகத்து வந்திருக்கலாம். அதனால அது என்ன பண்ணுது, தானாகவே அணுவிரதத்தை எடுத்துக்கொண்டது, ஸ்ராவக விரதத்தை எடுத்துக்கொண்டது. அதான் நேரம் 5வது குணஸ்தானம் போயிட்டு நம்மெல்லாம் பாத்தீங்கன்னா உபதேசம் எவ்வளவு உபதேசம் பண்ணா கூட பயன்படுது. ஆனா அந்த யானை பாருங்க எவ்வளவு தைரியம், அது யார் உபதேசமும் இல்லாமலேயே அது ஸ்ராவக விரதத்தை எடுத்து நம்ம ஆளுங்கிட்ட சொல்லி சொல்லி பார்த்து கூட எங்க எடுக்கிறாங்க. அகிம்சை விரதம் எடுக்கான, சத்திய விரதம் எங்க கேட்கறாங்க. பொய் சொல்றதுதான் நம்மளுக்கு, பொய் சொல்லக்கூடாதுன்னு ஒரு விரதம் கூட எடுக்க மாட்டேன், அது சின்ன விரதம் கூட எடுக்க மாட்டேன். என்ன பண்றது, நம்மளுடைய பாவகர்மம் அப்படிதான் இருக்குது, விரதம் எடுக்க விடாம பண்ணுது. சோ அந்த யானை என்ன பண்ணுது பாருங்க, கபி பக்ஷா உபவாச கபி
मासोपवास कर शुक्र पत्रों से பாரன் கண்ணே லகா. ஸோ அந்த யானைக்கு யாரு பாரணை பண்ணிக்கிறாங்க? அது வந்து ஒரு சில சமயத்துல வந்து 15 நாள் உபவாசம் இருக்குது, சில சமயத்துல வந்து மாசோபவாசம், ஒரு மாசத்துக்கு உபவாசம் இல்லாமலே, அதாவது உபவாசமா இருக்கிறது, ஆகாரமே இல்லாம அந்த யானை இப்ப யாருமே கட்டுறது கிடையாது, அதை ஃப்ரீயா விட்டாங்க. சரி, அது மட்டும் விருதி ஆயிடுச்சு. இப்ப அது எங்கன்னா போய் காட்டுல வேணா போட்டோம்னு சொல்லிட்டு அது காட்டுல போகுது. அதுக்கப்புறம் 15 நாள் சாப்பிடாமலே இருக்கிறது, சில சமயத்துல ஒரு மாசம் சாப்பிடாம இருக்கிறது, அதுக்கப்புறம் விரதம் எடுக்குது, அப்புறம் பாரணை பண்ணுது. என்ன பாரணை பண்ணுதுன்னா, காஞ்சி போன இலைகளை எடுத்து சாப்பிடுது அந்த யானை. எப்படி இருக்கு பாருங்க. ஒரு யானை கூட 15 நாள் உபாசம் 30 நாள் உபாசம் இருக்கிறது. கவி கிசி கிராமே ஜாக்க, சில சமயங்கள்ல அது ஏதாவது ஒரு கிராமத்துக்கு போகுது, அங்க யாராவது அங்க சுத்தமான அன்னம் ஜலம் கொடுத்தாங்கன்னா, தண்ணி வச்சாங்கன்னா, வடிச்ச தண்ணி, பிராசுகமான தண்ணி, அப்புறமான சுத்தாகாரம் கொடுத்தாங்கன்னா அங்க வந்து பாரணை பண்ணுச்சு. ஸோ அதுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. இது மாதிரி சொல்லிட்டாங்க, இந்த யானை வந்து வெதி ஆயிடுச்சு, அதனால அதுக்கு வந்து ஆகாரம் கொடுத்தீங்கன்னா சுத்த ஆகாரம்னு, அதையும் வந்து பிரதிமாதாரின்னு நினைச்சு அங்கிற கிராமத்துல இருக்கிற மக்கள், அந்த கிராமத்துல எந்த கிராமத்துல போனாலும் சரி, அது ஆகாரத்துக்கு வருது அப்படின்னா அதுக்கு வந்து வீட்டுல சுத்தமான நீர், அதுக்கப்புறம் பிராசுக்கமான நீர், அதுக்கு என்ன அன்னம் கொடுக்குறாங்க, அதை அது சாப்பிட்டு பாரணை பண்ணுது. இப்படி அது வைராகிய வடிவமான கம்பத்தில் தன்னை கட்டி கொண்டு தபச்சரணம் செய்கிறது. கடைசி சமயத்துல அது ஆகாரத்தை தியாகம் செய்து சமாதி மரணத்தை ஏற்று 6வது சொர்க்கத்துல போய் தேவனாக பிறந்தது. ஸோ ஒரு யானை, அதாவது தேவலோகத்திலிருந்து வந்து யானையா பிறந்து மறுபடியும் விரதியாகி சமாதி மரணம் அடைஞ்சு பாருங்க. சமாதி மரணம் அது யாரும் சமாதி பண்றாங்க, அதுவே விரதம் எடுத்துக்கிச்சு. ஸோ விரதம் எடுத்து சமாதி மரணம் அடைந்து 6வது சொர்க்கத்துல போய் தேவனா பிறந்தது. ஸோ ஒரு யானை தேவனா போய் பிறந்துச்சு. பவிஷ்யங்கள்ல எதிர்காலத்துல அது சில பவங்களை எடுத்து அங்கிருந்து காலக்கிரமத்துல அதுவும் மோட்சத்தை போய் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்பொழுது மகாமுனி பரதர் மனிதர் என்ன பண்றாரு, முனியாகி இந்த பூமியில் அவர் வந்து பூமியை போல ஷமாவை ஏற்றார், ஷமா தர்மத்தை ஏற்றாரு. எப்படி பூமி எதை பண்ணாலும் பொறுமையாக இருக்கிறதோ அப்படி பொறுமையோடு அவரும் விரதங்களை அதாவது இது கடைபிடித்தார். காயத்தினால உடல் மீது அவர் நிர்மமத்துவமற்று உக்கிரகமான தபம் செய்தார். தபம் மற்றும் சையமத்தினுடைய பிரபாவத்தினால் அவருக்கு சுக்ல தியானம் வந்தது. சுக்ல தியானத்தினால் அவர் கேவலி பகவான் ஆனார். அநேக ஜீவன்களுக்கு தர்மோபதேசம் செய்தார். அவர் பிறகு சித்தா பதவியை அடைந்தார், மோட்சம் போயிட்டார். ஸோ பரதன் வந்து முதல்ல மோட்சம் போயிட்டாரு, நம்ம எல்லாருமே விட்டுட்டு போயிட்டாரு. உன்கி சங்கத்தில் அந்நிய ஜோ நிருபு கன முனி உயே. ஸோ அவர் தீட்சை எடுக்கும் போது அவரோடு கூட இருந்த முனிகள், அவர் தீட்சை எடுத்தாங்களே ராஜாக்கள் முனிகள், சில பேர் வந்து அவரோடையே மோட்சம் போனாங்க, சில பேர் அகமிந்திர பதவி அடைஞ்சாங்க, சில பேர் சொர்க்கத்துல போயிட்டு உத்கிஷ்டமான தேவர் ஆனாங்க. ஸோ எல்லாருக்குமே மோட்சம் கிடைக்கல. பரதன் போயிட்டாரு, சில பேர் மோட்சம் அடைஞ்சாங்க, சில பேர் அகமிந்திரன் ஆனாங்க, சில பேர் வந்து உத்கிஷ்ட தேவன் ஆனார்கள். ஸோ பரதன் தீட்சை எடுத்ததுக்கு அப்புறம் அநேக ராஜாக்கள் மற்றும் வித்யாதரர்கள் என்ன பண்ணிட்டாங்க, ராஜா தீட்சை எடுத்துன்னு போயிட்டாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்றாங்க, இப்பொழுது ராமர்கிட்ட சொல்றாங்க, நீங்க தான் இனி ராஜாவாகணும், உங்களுக்கு ராஜாபிஷேகம் பண்றதுக்கு நாங்க எல்லாம் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு பிரார்த்தனை பண்றாங்க. அப்பொழுது ராமர் வந்து மதுரமான சப்தத்துல சொல்றாரு, நீங்கள் வந்து என்னையே ராஜாபிஷேகத்தை சொல்றீங்க, இப்ப வாசுதேவனாக இருக்கக்கூடியவர் லக்ஷ்மணன், ஆகையால் லக்ஷ்மணனுக்கு தான் ராஜாபிஷேகம் செய்ய வேண்டும், அதனால அவரிடம் போயிட்டு அவரை ராஜா ஆகிறதுக்கு சம்மதிங்கள் அப்படின்னு சம்மதம் செய்ய வைங்கள் சொல்றாரு. இப்போது எல்லா ராஜாக்களும் சிற்றரசர்கள் எல்லாமே போயிட்டு லக்ஷ்மணிடம் சொல்றாங்க, உங்கள் அண்ணன் ராஜாவா இருந்தாரு பரதன், அவர் தீட்சை வாங்கிட்டு போயிட்டாரு, இப்ப வந்து நாட்டுல வந்து ராஜா இல்லாம இருக்கிறாங்க, அடுத்தது நீங்க தான் திரிகண்டாதிபதியாக அந்த பதவியை பெற்று இருக்கிறீங்க,
அதனால உங்களுக்கு ராஜாபிஷேகம் செய்யறதுக்காக நாங்கெல்லாம் வந்திருக்கிறோம், நீங்க ராஜாவாகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப லக்ஷ்மண் என்ன பண்றாரு, அண்ணன் இருக்கும்போது நான் எப்படி ராஜாவாக முடியாது, அதனால அண்ணனிடம் போய் சொல்லுங்கன்றாரு. அண்ணன்கிட்ட தான் கேட்டோம், அவங்க தான் சொன்னாங்க உங்களை பண்ண சொன்னாங்க. அப்ப என்ன பண்றாரு லக்ஷ்மணன், தானாகவே எல்லா அரசர்களையும் கூப்பிட்டு கொண்டு வந்து ராமரிடம் முன்னாடி வராங்க. ராமரிடம் வினயபூர்வமா சொல்றாரு, ஏ தேவரே, இந்த ராஜ்யத்துக்கு சுவாமி நீங்கள் தான். நான் உங்களுடைய சகோதரன், இளைய சகோதரன். உங்கள் ஆணையை கேட்டு செல்வது மட்டுமே என்னுடைய கடமை. ஆகையால் நீங்கள் தான் அரசராக வேண்டும் அப்படின்னு லக்ஷ்மணனிடம் சொல்றார். அப்போது ராமர் சொல்றாரு, ஏ வத்சவ, நீ வந்து சக்கரதாரி நாராயணன், உங்ககிட்ட வந்து சக்கரதாரி, நீ தான் 3 கண்டத்துக்கு ராஜாவாயிட்ட, அதனால நீ உனக்கு தான் ராஜாபிஷேகம் செய்வது தான் யோக்கியமானது அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்படி அநேக வாதம் விவாதம் இவர் சொல்ல அவர் சொல்ல நிறைய நேரம் பேசினே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன முடிவு பண்றாங்க, சரி 2 பேருமே ராஜாவாயிடுங்க, 2 பேருக்குமே ராஜாபிஷேகம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவாச்சு. அதனால ராமர் லக்ஷ்மணர் 2 பேருக்குமே ஒரே நேரத்துல ராஜாபிஷேகம் செய்து 2 பேர்களுடைய இரட்டை அரசர்கள் போல நீங்க இருங்க அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. ஸோ நகரத்துல வந்து ராஜாபிஷேகம் ஏற்பாடுகள் நடைபெற்றது. அயோத்தியா எங்கும் வந்து உல்லாசமாக இருந்தது. அந்த சமயத்துல தோனும் சகோதரர்கள் முகுடம், அப்புறம் வந்து என்னென்ன ஆயுதங்கள் சொல்றாங்க, ஆபரணங்கள், புஜபந்தம், மாலை, அப்புறம் வந்து முகுடம், ஸோ இப்படி எல்லா விதமான ஆபூஷணங்களையாலும் அலங்காரம் செய்யப்பட்டார்கள். அங்க தேவர்கள், வித்யாதரர்கள், பூமி கோச்சரி மனித ராஜாக்கள் எல்லாரும் அங்க வந்துடுறாங்க அந்த பட்டாபிஷேகத்துக்கு. ஸ்ரீராமர், லக்ஷ்மணர், சீதை, விஷல்யா, இப்படி அவங்க 4 பேரையும் உட்கார வச்சு, ராமர் பக்கத்துல ராமர் பக்கத்துல சீதை, லக்ஷ்மண் பக்கத்துல விஷல்யா, அவதான் முதல் ராணி. அதனால விஷல்யாவும் உட்கார வச்சு ராஜாபிஷேகம் செய்யறாங்க. அப்பொழுது அந்த அயோத்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கோயில்களிலும் விசேஷமான பூஜை உற்சவங்கள் அங்க ஏற்பாடு பண்ணிருக்கிறாங்க. ராஜா மற்றும் பிரஜாக்கள் என்ன பண்றாங்க, மற்றவர்களுக்கு 4 விதமான தானங்களையும் அந்த சமயத்துல கொடுக்கறாங்க. எல்லாருமே சந்தோஷத்தோடு ராமர் லக்ஷ்மணருக்கு ராஜாபிஷேகம் செஞ்சு வைக்கிறாங்க. அந்த பிரசன்னமான ராம் மற்றும் லக்ஷ்மணர் வந்து விபீஷணனை சந்தோஷம் அடைஞ்ச விபீஷணன் என்ன பண்றாங்க, விபீஷணனை வந்து லங்காவுக்கும், சுக்ரீவனை வந்து கிஹி கந்தபுரத்துக்கும், அனுமானை வந்து அனுருத்த தீபம் மற்றும் ஸ்ரீ நகருக்கும், விராதித்தனை வந்து அலங்காபுரிக்கும், நலன் மற்றும் நீலனை கிஹி குபூருக்கும், பாமண்டனை ரத்துனபுரத்துக்கும், ரத்தின ஜடியை தேவ புனீத நகரத்துக்கும் ராஜாவாக ஆக்கிறாங்க. ஏன்னா இவங்க தான் வந்து இப்ப மண்டலேஸ்வர் ஆயிட்டாரு இப்ப. ஸோ அதனால இவர் வந்து ராஜாவானதுக்கு அப்புறம் திரிகண்டாதிபதிக்காக பதவி ஏத்துக்கினதுக்கு அப்புறம் இவர் வந்து மற்ற அரசர்களுக்கெல்லாம் இடம் ஒதுக்குறாங்க. விபீஷணனை வந்து நீங்க லங்கைக்கு ராஜாவாக இருங்க, சுக்ரீவனை வந்து கிஹி கந்தபுரத்துக்கு, இப்படி எல்லா ராஜாக்களுக்கும் ஒவ்வொரு நாட்டையை ஒதுக்குறாங்க. எல்லாருமே அவங்க அனுப்பி அவங்கள கீழே அனுப்பிச்சு விட்டாரு. அவங்கவுங்க அந்த புண்ணியத்திற்கு ஏற்றாற் போல அந்த போகங்களை அனுபவிக்கிறார்கள். ராமர் லக்ஷ்மணர் பிரசாதத்தினால் அனைவரும் ராஜபோகங்களை அனுபவிக்கிறாங்க. அவருடைய ஆணையை கேட்டு நடப்பதாக சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து ராமர் அவருடைய இவர் வந்து லக்ஷ்மணர் தன்னுடைய இளைய சகோதரன் இருக்கிற சத்ருகனன், அவர் சத்ருகனன் கேட்கிறாரு, ஜபார் சத்ருகனன், உனக்கு எங்கே ராஜ்யம் வேண்டும் சொல், உன்னை அந்த நாட்டுக்கு நகரத்திற்கு நான் ராஜாவாக ஆக்கி விடுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. உனக்கு வேண்டும் என்றால் அயோத்தியாவை கூட நான் பாதி ஆக்கி ஒரு பாதி நீ ஆண்டுகொள் அப்படின்னு சொல்லிட்டு அயோத்தியாவை 2 ஆக்கலாம் அப்படின்னு சொன்னாரு.
சத்ருகனன் ஆனா வினயபூர்வமாக எனக்கு இதெல்லாம் வேண்டாம், மதுரா நகரத்துக்கு ராஜ்யத்தை கேட்டாரு. அப்போது ராமர் சொல்றாரு, சகோதரரே, மதுரா இப்பொழுது தசானனுடைய மருமகன் மதுவினுடைய ராஜ்யத்துல இருக்கிறது. அந்த மதுரா நகரம் யாருடையது? ராவணனுக்கு சொந்தமான மாப்பிள்ளை மதுவினுடைய ராஜ்யம் அது. மது இப்பொழுது அவனோட மகன் லவனார்ணவன் ரெண்டு பேருமே பராக்கிரமசாலிகள், ரொம்ப ஜெயிக்க முடியாதவர்கள். இப்பொழுது மதுரையை அவர்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறது. அதனால அந்த இடத்த விட்டுட்டு வேற எந்த நகரம் வேணாலும் கேளு, நம்ம கிட்ட இருக்கிற நகரம் என்ன ஆகும் கேளு, நீ நம்ம கிட்ட இல்லாத நகரம் வேற ஒரு நகரத்தை கேட்கறிய அப்படின்னு சொல்றார். ஆனால் சுப்ரபானுடைய மகன் வீர சத்ருகன் சொல்றாரு, எனக்கு மதுரை தான் வேண்டும், மதுரா நகரம் தான் வேண்டும். அந்த மதுரா நகரத்தையே நான் ராஜ்யம் செய்வேன். என்னால் அந்த மது ராஜாவை வெற்றி கொள்ள முடியவில்லை என்றால் நான் உங்களுடைய சகோதரனாக இருக்க தகுதி இல்லாதவன், தசரதனுடைய புத்திரனாகவும் சொல்லிக் கொள்வதற்கு யோகியம் இல்லாதவன். அதனால நான் கண்டிப்பாக அந்த மதுராவை ஜெயித்து அதற்கு அரசனாவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சத்ருகனனுடைய ஆனா எவ்வளவு சொல்லிங்கட சத்ருகனன் மதுரா நகரமே எனக்கு வேணும்னு சொல்றாரு. அவருடைய பிரபலமான பிடிவாதத்தை பார்த்து சரி ராமரும் மதுரை ராஜ்யத்தை சரி நீ போய் ஆண்டுகொள் அப்படின்னு அவருக்கு கொடுத்துட்டாங்க. அவருக்கு சொல்லி அனுப்புறாங்க, ராஜா இருக்கிறாரே மது, அவரிடம் திரிசூலம்னு ஒரு ரத்தினம் இருக்கிறது. அந்த திரிசூல ரத்தினம் இருக்கும்போது அவரை யாராலையும் வெற்றி கொள்ள முடியாது. அந்த சூலம் ரத்தினம் இல்லாத நேரத்தில் அவரிடம் நீ யுத்தம் செய்தால் வெற்றி பெறலாம் அப்படின்னு ராமர் சொல்லி அனுப்புறாரு. சத்ருகனனும் ஸ்ரீராமருடைய ஆணையை ஏற்று அதுக்கப்புறம் அங்கிருந்து புறப்படுறார். அவருடைய ஸ்ரீராமர் அவங்க அந்த படையை ஒரு பெரிய படையை அனுப்புறார் கூட. அவருடைய அன்னை சுப்ரபா ஆணை பெற்று அவங்களுடைய ஆதரவு பெற்று அநேக ராஜாக்களுடன் சூரவீரன் யுத்தத்துக்காக புறப்படுறார். அப்பொழுது ரணவாத்திய கோஷங்களோட முழங்க மதுரை நகரத்தை விட்டு வெளில வராங்க. ஸ்நேகம் காரணமாக ராமரும் லக்ஷ்மணரும் கொஞ்சம் தூரம் வரைக்கும் அவர்கிட்ட போய் சத்ருகனனை வழி அனுப்பிச்சிட்டு திரும்பி வராங்க. அப்ப அவருக்கு அந்த சமயத்துல வஜ்ரவர்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திவ்ய தனுஷுவை சத்ருகனனுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கு படைக்கு தளபதியாக கிருதாந்த வக்ரன் ஒரு சேனாதிபதியையும் அனுப்புறாங்க. சேனாதிபதியும் அந்த சத்ருகனுடைய படையை நடத்தி கொண்டு அவரும் அங்க போறாங்க. ஆனாலும் ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் சிறிது கவலை இருக்கிறது. இவர் அயோத்தி திரும்பிட்டாங்க, ஆனாலும் இவர் ஜெயிப்பாரா என்ன பண்ணுவான் அப்படின்னு தெரியல. ஆனாலும் பிடிவாதம் பிடிக்கிறானே தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவலையோட அனுப்பிச்சு வச்சுட்டு திரும்பி வந்துட்டாங்க. ஸோ தீரன் வீரன் சத்ருகனன் விஷாலமான படையை எடுத்துக்கொண்டு மதுரா நகரத்துக்கு அருகில போறாரு. அங்கே யமுனா நதிக்கரை ஓரம் அங்க கூடாரம் அமைத்து அங்க தங்குகிறார். தங்கி படை நேரம் எடுக்கல. உடனே சேனாதிபதிகள் எல்லாருமே சேர்ந்து ஆலோசனை பண்றாங்க. அவங்க என்ன பண்றாங்க, எப்படி இருக்கிறது இந்த மதுரா நகரம், அதை பத்தி விசாரிப்பதற்காக புத்திசாலி மந்திரிகள் அங்க ஒற்றர்களை மதுரா நகரத்தை நோக்கி அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் அங்க போனதுக்கு அப்புறம் தான் அங்க சர்ச்சை வேற செய்யறாங்க. அவங்க போனவே இப்ப சத்ருகனன் இருக்கிறாரு, இளைஞன், அவ்வளவு போர்களை எல்லாம் ஜெயிக்கல. அவர் போய் மது மேல யுத்தம் செஞ்சா எங்கேருந்து ஜெயிக்க போறாரு அப்படின்னு எல்லாருக்குமே கொஞ்சம் பேசிக்கிறாங்க அந்த நகரத்துல சரி அங்க வெளியில சரி. அப்ப திரிசூல ரத்னதாரி ராஜா மது தேவர்களாலும் கூட வித்யாதரர்களாலும் கூட வெற்றி காண முடியாதவர். அப்படிப்பட்டவரை சத்ருகனன் எப்படி ஜெயிப்பாரு அப்படின்னு
பேசிக்கிறது வந்து அவங்ககிட்ட சொல்றாங்க. அப்பொழுது அந்த சில பேர் வந்து சொல்றாங்க, அந்த சேனாதிபதி கிட்ட இப்படி சொல்லியிருக்கிறாங்க. அந்த சமயத்துல ஒற்றர்கள் போனாங்களே, அவங்க வந்து அங்க போய் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு அங்க வந்து ஒற்றர்கள் வந்து சொல்றாங்க, ராஜா மது இப்பொழுது மதுரா நகரத்துல இருந்து கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய ஒரு அழகான நகரத்துக்கு வெளியில அழகான உபவனத்துல தன்னுடைய எட்டு நாள் அங்க போயிருக்கிறாரு. அந்த ராணிகளோட கூடி அங்க போயிட்டு அவரே வாசம் செய்யறார். அவர் வந்து 8 ராணிகளும் கூப்பிட்டு அந்த வனத்துக்கு போயிட்டாரு. அங்க வந்து பிக்னிக் கொண்டாட போயிட்டாரு அவரு. இப்ப ராஜ காரியத்தை கவனிப்பதில்லை. 8 நாள் ஆச்சு, அவர் ஒன்றும் கவனிக்கல. மந்திரிகள் எல்லாம் எவ்வளவு சொல்லி பார்த்தாலும் அந்த ராஜா கேட்கிற மாதிரி கிடையாது. அவர் வந்து மோகத்தினால அப்படி ராணிகள் மீது வசப்பட்டு அவர் போயிட்டு அங்க உபவனத்தில் இருக்கிறாரு. அதனால இப்போது நல்ல சமயம் மதுரையை ஜெயிப்பதற்கு அப்படின்னு அவங்க வந்து சொன்னாங்க. அவ்வளவுதான். தன்னுடைய மனோ வாஞ்சித இந்த மாதிரி மன விரும்பின அந்த சமாச்சாரத்தை பெற்ற உடனே சத்ருகனன் தன்னுடைய படையோடு அந்த யுத்தம் எதுவுமே இல்லாமலே அந்த நகரத்துல பிரவேசம் பண்ணிட்டாங்க. ஏன்னா ராஜா அந்த பக்கம் இருக்கிறார். திடீர்னு ஒரு நாள் அந்த எல்லா படையும் எடுத்துன்னு நகரத்துக்கு உள்ளார போயிட்டாங்க. ராஜா ஆனா ராஜாவே இல்லை, படை இல்லை. படை சொல்லாம ராஜா உத்தரவு கொடுக்காம எப்படி படைக்கு சண்டை போட முடியும்? அதனால இவங்க நேராவே அந்த நகரத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. நேரா போயிட்டு இவர் என்ன பண்றாரு, அந்த சத்ருகனன் அந்த ஆயுத சாலையை போய் பிடிச்சிடுறாரு. அதனால எந்த ஆயுதமும் அவங்க யாரும் எடுக்க முடியாத மாதிரி தடுத்துடுறாங்க. அந்த ஆயுத சாலை எல்லாமே தன்னுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வந்துடுறாரு. அப்போது அந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அந்த மதுரா நகரத்து மக்கள் எல்லாம் பயப்படுறாங்க. ஐயோ, எதிரி நாட்டு ஒரு ராஜா வந்து உள்ள பூந்துட்டாரு, அந்த அரண்மனையை கைப்பிடிச்சிட்டாரு, இதெல்லாம் பண்ணிட்டாங்களே, இப்ப நம்மளுக்கு என்ன ஆகும், எது ஆகும்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. ஏன்னா அது மாதிரி ஒரு பழக்கம் இருந்தது. எதிர்நாட்டு சேனைகள்லாம் வந்துச்சுன்னா அவங்க அந்த நாட்டுல பூந்து அங்க வீடு கொள்ளை அடிப்பாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. கைப்பற்றின உடனே அந்த நாட்டு மக்களுக்கு அவங்க பயங்கர கஷ்டங்களை கொடுப்பாங்க. அதனால இவங்க எல்லாம் பயப்படுறாங்க. எதிர்நாட்டு வந்து நம்ம வீட்டுல இருக்கிறதெல்லாம் குடுன்னு சொல்லிட்டு பிடிங்கி போயிடலாம். அது மாதிரிதான் கொள்ளடிப்பாங்க. வீட்டுல இருக்கிறது நகை எல்லாத்தையுமே பிடிங்கி போயிடுவாங்க. அப்ப இது மாதிரி பிடிங்கிடுவாங்களோ, கஷ்டப்படுறாங்க. ஆனா அவனுடைய சத்ருகனனுடைய போர் வீரர்கள் அப்படிலாம் ஒன்றும் பண்ணல. அவங்கள தைரியம் பண்ணிட்டாங்க, நாங்களாம் ஒன்றும் பண்ண மாட்டோம், நீங்க ஏன் உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருப்பா, இது வந்து ராமராஜ்யம், ராமராஜ்யத்தை விஸ்தீர்ணம் பண்றோம், அதனால உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது, உங்க குறைகளை நீக்கப்படும் அப்படின்னு சொல்லி அவங்கள சமாதானம் படுறாங்க, தைரியம் கொடுக்குறாங்க. அப்பொழுதுதான் செய்தி அவருக்கு போகுது, நம்முடைய நகரம் வந்து விரோதிகளுடைய பிடிக்கப்பட்டது அப்படின்னு மதுன்ற அந்த ராஜனுக்கு செய்தி போன உடனே அவர் பயங்கர கோபம் கொள்றாரு. உடனே அவர் உபவனத்திலிருந்து நகரத்தை நோக்கி வராரு. அப்போ அவரோட இருக்க செல்லும் படைகள், ஏன்னா இவர் ஆயுதங்கள்லாம் போயிட்டு வீரர்கள்லாம் கூட இங்க இருக்கிற மாட்டினாங்க. ஸோ கொஞ்சோண்டு வீரர்களோடு அவர் சத்ருகனனோடு சண்டை போட வராரு. நகரத்துக்கு நுழையும் போது இந்த சத்ருகனுடைய படைகள், சிற்றரசர்கள் அவரை வழியிலே தடுத்துடுறாங்க. நகரத்துல நீங்க உள்ள போக முடியாது, இப்ப நகரம் எங்களுடைய கையில வந்துடுச்சு, நீங்க வந்து இப்போ கைது செய்யப்படுவீர்கள், நீங்க வெளியிலே இருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நகரத்துல வெளியிலேயே அவருக்கும் சண்டை நடக்குது. ஆனா மகாமானி கர்வம் பிடிச்சவரான அவர், காமத்தினால குருடான அந்த மது, தன்னுடைய திரிசூலம் கூட எங்க ஆயுதசாலையில தான் இருக்குது. அதனால அந்த திரிசூலம்ன்ற ஆயுதத்தை தான் பிடிக்கணுன்றதுக்காக தான் அந்த இவர் ஆயுதசாலையை பிடிச்சாரு. திரிசூலம் அங்கதான் இருக்குது. ஏன்னா இவர் வந்து அங்க பிக்னிக் கொண்டாட போனாரு, திரிசூலம் எல்லாம் எடுத்துன்னு போகல இந்த ஆயுதம். அதனால சத்ருகனன் என்ன பண்றாரு, அதை பிடிச்சிட்டாரு. இப்ப வந்து நம்ம கிட்ட திரிசூலம், அதுதான் பெரிய அவருக்கு வரம். அது திரிசூலன்றது பெரிய வரமா இருந்தது சத்ருகனனுக்கு. இருந்தாலும் அந்த மானம் கஷாயம் காரணமாக யுத்தம் செய்யறார். 2 பக்கத்து வீரர்களும் பிரச்சனை ரொம்ப தீவிரமாக சண்டை போடுறாங்க. சேனாதிபதி கிருதானந்த
வக்ரன் என்ன பண்றாரு, ராஜா மதுவினுடைய மகன் லவணார்ணவனத்தை யுத்தத்துல மரணம் அடைவிக்கிறார். அவன் இறந்து போயிட்டான், ராஜாவோட மகன். அதை மகனுடைய மரணத்தை பார்த்து மிகவும் அதிகமான கோபம் அடைந்த அவர் என்ன பண்றாரு, மது ராஜா அந்த யானை மீதே அமர்ந்து கோரமாக சண்டையிடுகிறார். ஆனாலும் சத்ருக்கனுடைய அந்த பானங்களினால அவருடைய கவசம் உடைக்கப்பட்டது. சத்ருக்கனன் ஜெயிக்க முடியாதவன் அப்படின்னு புரிந்து கொண்ட அவர் தன்னுடைய மகன் இறந்து போயாச்சு, தானே இப்போது திரிசூல ரத்தினம் இல்லாமல் ஆகிவிட்டேன், எனக்கு ஆயுள் நெருங்கி விட்டது அப்படின்னு புரிஞ்சுக்கினார். நம்மளுக்கு கண்டிப்பாக கொல்லப்படுவது உறுதி அப்படின்னு புரிஞ்சுக்கின உடனே அந்த கவசமும் போயிடுச்சு, துணையும் இல்லை, ஆளும் கிடையாது, கம்மியாயிட்டாங்க, அவங்க படை அதிகமா இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சு அவர் உடனே ஆயுளுடைய அருகில் அதாவது ஆயுள் முடிய போகுதுன்னு நினைச்சு அவர் உடனே சண்டையில எல்லா ஆயுதத்தையும் கீழே போட்டுட்டு சம்சாரத்துல விரக்தி அடைஞ்சிட்டார். 4 விதமான ஆகாரங்களையும் தியாகம் செய்து, அப்போ என்ன தீட்சை எடுக்கிறதுக்கு கூட நேரம் கிடையாது, அவரு முனியாகி முனி தீட்சை அவரே எடுத்துக்கினார். எடுத்துட்டு அவர் அத்தியாத்ம யோகத்துல ஆழ்ந்து போயிட்டார், தியானத்துல ஆழ்ந்து போயிட்டார். யானையிலேயே உட்காந்துக்கிறாரு, எல்லாத்தையும் போட்டாரு. அதை பார்த்த எதிரி படைகள் எல்லாமே விட்டாங்க, அவங்களும் விட்டுட்டாங்க. என்னாச்சு, ராஜா மது யுத்தம் போறதை நிறுத்திட்டு அமைதி ஆயிட்டாரு, ஆயுதங்களை எரிஞ்சு விட்டார், எல்லாத்தையுமே தூக்கி கடாச்சிட்டாரு, அவருக்கு வைராக்கியம் வந்துடுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே சத்ருக்கனன் ரதத்துல இருந்து இறங்கி வரான். இறங்கி அந்த மதுன்ற இப்பொழுது முனியாகிறாரு. ஆனா முனி தீட்சை எடுக்கல, ஆனாலும் எல்லாத்தையுமே மனசு அளவுல முனி ஆயிட்டாரு. அவரை நமஸ்காரம் செய்யறார். சொல்றாரு, ஏ சாது, நான் செய்த தவறுகளை மன்னித்து விடுங்கள், நான் உங்களுடைய நாட்டுல உங்களை இது மாதிரி பண்ணிட்டேன், அபராதத்தை மன்னியுங்கள், என்னை மன்னியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாது கிட்ட, மகாராஜ் கிட்ட கேக்குறாரு. ராஜா மதுவும் அதே வீர ரசத்தை விட்டு சாந்த ரசத்தை பருகி அப்படியே தேவர்களுக்கெல்லாம் ஆச்சரியமாயிடுச்சு. அங்கிற தேவகணங்கள் மக்கள்லாம் ஆச்சரியமாயிடுச்சு. என்ன அது திடீர்னு எது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சண்டை போட்டாரு, தீவிரமா கோபமா இருந்தாரு, இப்ப பாத்தீங்கன்னா முனி ஆயிட்டார், ஒரே கொஞ்ச நேரத்திலே முனி ஆயிட்டாருன்னு ஆச்சரியமாயிடுச்சு. அப்படிப்பட்ட தீர வீர ராஜா மது சன மாத்திரத்திலே உடனே அவர் என்ன பண்றாரு, சமாதி மரணத்தை ஏத்துக்கினார். 4 ஆகாரம் எடுத்து சமாதி மரணத்தை ஏற்றுட்டு அவரு கொஞ்ச நேரத்திலேயே அவரு உயிர் போய் அவர் சனத்குமார நாமக் 3வது சொர்க்கத்துல அவர் தேவனா பிறந்துட்டார். அதாவது சண்டை போட்டின்னு அவரு தேவலோகத்துக்கு போயிட்டாரு, சமாதி மரணம் அடைஞ்சாரு, தேவலோகம் போயிட்டாரு. ராஜா மதுவினுடைய இந்த வீர மரணத்தை பார்த்து அங்கிற சேனைகள் எல்லாருமே அவரை ஸ்துதி செய்து அவரை என்ன மாதிரி யோக்கியமான கிரியையெல்லாம் பண்ணி அவர்கள் மதுரா நகரத்துக்கு திரும்பி வந்துட்டாங்க. இப்போது சத்ருகனன் ராஜாவாயிட்டார் ஃபுல்மா. ராஜா மதுவினுடைய சொர்க்காவரோகன் சொர்க்கத்துக்கு போனதுக்கு அப்புறம் திரிசூலத்திற்கான அதிசேஷ்ட தேவதைகள், அந்த திரிசூல ரத்னம் இருக்குது, அது ஒரு தேவனால கொடுக்கப்பட்டது, ஒரு இந்திரனால கொடுக்கப்பட்டது. அந்த திரிசூல ரத்தினத்தையோட அந்த தேவர்கள், அதிஷ்டாதா தேவதைகள் என்ன பண்றாங்க, தேவர்கள் அதை எடுத்துக்கொண்டு தன்னுடைய சாமி சமரேந்திரனிடம் போறாங்க. இது மாதிரி ராஜா இறந்து போயிட்டாரு, அந்த ஆயுதம்பல் நான் திரும்பி எடுத்துன்னு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவர்கள் அந்த துக்கமான செய்தியை சொல்லி இந்த சமரேந்திரனிடம் அந்த ஆயுதத்தை கொடுக்குறாங்க. சமரேந்திரன் இதை கேட்டு மிகவும் கோபம் அடைந்தான். அவர் பாதாள லோகம்னா முதல் நரகத்துல தான் அந்த இருக்குது அவங்களுக்கு இடம், பாவனவேந்திரர்களுடைய வாசஸ்தலம். அதனால பாதாள லோகத்திலிருந்து வெளியில வராரு. சத்ருகண்ணனுடைய நான் அவரை பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இவரு வெளியில வரார். அதை வரத்தை பார்த்த உடனே அங்க இருக்க சமரேந்திரனை உடைய கோபத்தை பார்த்து கருடேந்திரன் சொல்றாரு, ஏ தேவனே, நீ எதற்காக இவ்வளவு கோபத்தோடு போகிறாய் அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு என்னுடைய நண்பன் என்னால்
வரம் தரப்பட்ட மது என்ற ஒரு ராஜன் அநியாயமாக கொல்லப்பட்டான். அவன் வந்து ஆயுதம் இல்லாத நிலையில அவங்க இது மாதிரி சண்டை பிடிச்சி அவன் நாட்டை புகுந்து அவனை வந்து கொண்டுட்டாங்க. அதனாலே நான் அந்த சத்ருக்கனன் அவனையும் அவனுடைய நண்பர்களையும் நான் சீக்கிரமாக போயிட்டு பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமரேந்திரன் புறப்பட்டு வரார். அப்போது கருடேந்திரன் சொல்றாரு, நீங்க நீ போறதுனால ஒன்றும் ஆகாது, அங்க விஷல்யான்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்க வந்து நீ என்ன பண்ணாலும் அந்த விஷல்யா வந்தா அந்த வித்தை கித்தை எதுவுமே சரியாகாது, எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சமரேந்திரன் என்ன சொல்றாரு, அப்பொழுது அந்த விஷல்யா இருக்கிறாங்களே அவங்களுடைய குளிச்சா அந்த தண்ணி, அவங்க குளிச்ச தண்ணியில வந்து எல்லா மருந்தும் போயிடும், அவங்களுடைய பார்த்தா கிட்ட வந்தா எல்லா தேவதைகளோட தூரமா போயிடுவாங்க. அந்த சக்தி வந்து இப்பொழுது விஷல்யாகிடம் கிடையாது. ஏங்கன்னா எதுவரை அவர்கள் பிரம்மச்சரியத்தோடு இருந்தாங்களோ அப்போதுதான் அந்த விஷல்யாவுக்கு அது மாதிரி அசாதாரண சக்தி எல்லாம் இருந்தது. இப்பொழுது வாசுதேவனுடன் விஷல்யாவுக்கு திருமணம் அடைந்து விட்டது. அவங்க 2 பேருமே அவங்க பிரம்மச்சரியம் எல்லாம் ஒன்றும் கிடையாது இப்பொழுது. அதனால அந்த சக்தி எல்லாம் நஷ்டமாயி போச்சு, அதனால அவங்க ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சமரேந்திரன் மதுராவை நோக்கி வராங்க. சோ மதுரை வந்தபோது அந்த இந்திரன் வரும்போது தேவன் அந்த நகரவாசிகள் என்ன பண்றாங்க, தன்னுடைய ராஜா அவனுடைய துக்கமா இருப்பாங்கன்னு நினைச்சுன்னு வந்தாரு. ஆனா அந்த மக்கள் என்ன பண்றாங்க, துக்கமா இல்லை, எல்லாருமே பாத்தீங்கன்னா உற்சவம் கொண்டாடுங்கிறாங்க. அதை பார்த்த உடனே இவருக்கு இன்னும் கொஞ்சம் கோபம் ஆயிடுச்சு சமரேந்திரனுக்கு. உடனே அவர் நகரவாசிகளுக்கு தண்டனை கொடுக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு நினைச்சு அவர் என்ன பண்றாரு, அசாதாரணமான ஒரு வியாதியை உற்பத்தி பண்றார். அங்க எல்லா இடத்துலையுமே அந்த வியாதியை, இந்த தேவனால அது மாதிரி சக்தி இருக்குது, அவன் வந்து இது மாதிரி ஒரு இப்ப கொரோனா மாதிரி ஒரு வியாதி, அது மாதிரி ஒரு வியாதியை உற்பத்தி பண்ணிட்டார். ஸோ அந்த மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, அந்த வியாதியால பீடிக்கப்படுறாங்க. வியாதினால வந்ததுனால அது மாதிரி தொத்து வியாதி இது மாதிரி கொலை, இந்த வியாதி கொடூரமான வியாதி பரவிடுது. சில பேர் வந்து அதனால மரணம் அடைஞ்சிடுறாங்க. சில அந்த ரோகத்துக்கு அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இது மாதிரி பிளேக் அப்படின்னு சொல்றவங்க பிளேக் வியாதி, அது மாதிரி வியாதி, கரோனா வியாதி மாதிரி எல்லாம் வந்த உடனே மக்கள் என்ன பண்றாங்க, அந்த நகரத்தை விட்டுட்டு பாதி பேர் ஓடி போயிடுறாங்க. பயத்தினால நகரத்தை விட்டு எல்லாத்தையுமே காலி பண்ணின்னு போயிடுறாங்க. அப்பொழுது சத்ருகனன் கூட அவனுடைய எல்லாருமே அந்த இதுவை விட்டுட்டு அயோத்தியாவுக்கு போயிடுறாங்க. சத்ருகனன் கூட அயோத்தியா போயிட்டாரு, மதுரையை விட்டுட்டு. அப்பொழுது அயோத்தியா வந்து தேவபுரிக்கு சமமாக இருக்கிறது. ஆனாலும் அங்க வந்து சத்ருகனனுக்கு வந்து சுகமா இல்லை, உதாசத்தோடு இருக்கிற. ஐயோ நம்ம பிடிச்ச ராஜ்யம் அந்த மதுரா நகரம் இருக்கிறதே இப்பொழுது இப்படி ஆயிடுச்சு, நம்ம இன்னொரு நகரத்துல வந்து இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சந்தோஷமே இல்லாம உதாசமாக இருக்கிறான் அந்த சத்ருகனன். அது ஏன் அப்படி இருக்கிறான்றதுக்கு உதாரணம் சொல்றாரு. அநேக ஜென்மத்திற்கு முன்னாடி சத்ருகனன் வந்து மதுரா நகரத்துல யமன் தேவன் சொல்லக்கூடிய ஒரு மிகவும் கொடூரமான சுபாவம் உள்ள ஒரு மனுஷனா இருந்தான். அது மாதிரி முதல்ல சத்ருகனன் வந்து அந்த மதுரா நகரத்துல முன்னாடி இது மாதிரி ஒரு ராஜாவா ஒரு ஒரு மனுஷனா இருந்தான். அவன் வந்து மரணோபராந்த், அதுக்கப்புறம் அவன் இறந்து போய் அதே நகரத்துல மதுரா நகரத்துல பன்றியாக பிறந்தான். அதுக்கப்புறம் கழுதையாக பிறந்தான், காகமாக பிறந்தான். அதுக்கப்புறம் அதே நகரத்திலே அவன் வந்து ஆடாக பிறந்தான், எருமையாக பிறந்தான். இப்படி அநேக விதமான யோனிகள்ல அதே இடத்துல திரும்பி திரும்பி பிறந்தான்ங்கிறான். அப்புறம் குலந்தர நாமக், அப்புறம் வந்து ஒரு பிராமணனா பிறகுறான். குலந்தர நாமக் பிராமணனா பிறக்கிறான். அந்த குலந்தர அந்த பிராமணன் என்ன பண்றாரு, பலவிதமான கெட்டிக்காரனா இருக்கிறாரு, பல திறமைசாலியா இருக்கிறார். மக்களை வந்து கவர் பண்ற மாதிரி அழகும் நல்ல புத்திசாலித்தனமும் இருக்கிறத பார்த்துட்டு அந்த மதுரா நகரத்து அந்த காலத்து ராணி என்ன பண்றாங்க, அவங்க மேல ரொம்ப ஆசைப்பட்டு அவனை வந்து அந்த காமத்தினால் பீடிக்கப்பட்ட அந்த ராணி அவனை அரண்மனைக்கு கூப்பிடுறாங்க.
சரி ஏதோ ராணி கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அரண்மனைக்கு அந்தப்புறத்துக்கு பிரவேசம் செய்யறான். அந்த நேரத்துல அந்த நாட்டு ராஜா அங்க வரான். அவன் எப்படி நினைக்கிறான், இந்த ராணியினுடைய அரண்மனைக்கு இந்த இடத்துக்கு இந்த பிராமணன் எதுக்காக வந்தான் அப்படின்னு நினைச்சு அந்த பிராமணனுக்கு என்ன சொல்றாரு, தூக்கு தண்டனை கொடுத்துடுறாரு. ரொம்ப கோபம் வந்தது. இவனை வந்து சேனைகள் சொல்லி இவனுக்கு முதல்ல போய் கொண்டுட்டு வாங்க, கொலை பண்ணிட்டு வாங்கன்னு சொல்றாங்க, தூக்கு தண்டனை போட சொல்றாங்க. அப்படி அந்த சேனைகள்ல என்ன பண்ணுது, அந்த பிராமணனை கூட்டுக்கிட்டு போறாங்க, தூக்கு மேடைக்கு போறாங்க. அது நகரத்துக்கு வெளியில இருக்கக்கூடிய தூக்கு மேடைக்கு போகும்போது அங்க வந்து ஒரு முனிவர் இருக்கிறார். அவர் பேரு கல்யாண நாமக் முனி, ஜெயின முனி. அவர் என்ன பண்றார், என்னப்பா எடுத்துன்னு போறீங்க, இவர் ராஜாவுடைய அரண்மனைக்கு போய் ராணியோட விவகாரம் பண்றதுக்காக போனார், ராஜா பார்த்துட்டாரு, அதனால இவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னாரு. அப்ப அந்த கல்யாண முனி என்ன சொல்றாரு, இல்லை இவரை என்னிடம் ஒப்படைச்சிடு, இவன் இனிமேல் அது மாதிரி பண்ண மாட்டான், இவனை நான் என்னுடைய சீடன் ஆக்கி விடுகிறேன், இவனை நீங்க ராஜா கிட்ட சொல்லி இவனுக்கு ஒரு மன்னிப்பு கொடுத்துருங்கன்னு சொல்லி அவரை பலவந்தமாக தீட்சை வாங்க வச்சுட்டாரு. அந்த சேனைகளும் அவரை விடுதலை செஞ்சுட்டு சரி இனிமே இவர் இந்த நாட்டுக்கு வரமாட்டாரு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு ராஜா கிட்ட போய் சொல்லிட்டாங்க. அதே மாதிரியே அந்த குலந்தர் அவர் முனியாகி விரதத்தை கிரகணம் பண்ணி தவம் செய்கிறார். தவம் செய்து அங்கிருந்து சொர்க்கத்துக்கு போறார். அதுக்கப்புறம் ஒரு சமயம் அந்த மதுரையில அவன் தேவனாயிட்டாரு. ஒரு சமயம் மதுரையில ராஜா சந்திரபத்ரன் அப்படின்னு ஒருத்தர் ராஜ்யம் பண்ணியிருந்தார். அவருடைய ராணி பேரு தாரான்னு சொல்றாங்களே, தாரா. அந்த தாராவுக்கு 3 சகோதரர்கள் 8 மகன்கள் இருந்தாங்க. அந்த ராஜா சந்திரபத்ரனுடைய இன்னொரு ராணி இருக்கிறாங்களே, அவங்க பேரு கனகப்பிரபான்னு இன்னொரு ராணி இருந்தாங்க. அந்த தேவனாக பிறந்தானே அந்த பிராமணன், அவன் அங்க ஆயுள் முடிஞ்சிட்டு அப்புறம் அங்கிருந்து இந்த சந்திரபத்ரனுடைய 2வது ராணி கனகப்பிரபாவுக்கு கர்ப்பத்துல மகனாக கர்ப்பத்துக்கு வராங்க. அப்புறம் மகனா பிறக்கிறாங்க. அவனுக்கு அச்சலகுமார் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ஆனா அந்த அச்சலகுமார் பெரியவனா, அதாவது நல்ல குழந்தையாய் பெரியவனா ஆகும்போது அப்பொழுது அந்த இன்னொரு முதல் ராணி இருக்கிறாங்களே, அவங்க 3 சகோதரர்களும் 8 மகன்களும் இவன் மீது பொறாமை வைக்கிறாங்க. அதனால இவனை எப்படியாவது கொன்று விட வேண்டும் அப்படின்னு ஒரு திட்டம் போடுறாங்க. ஏன்னா இவனுக்கு நம்ம போட்டிக்கு வந்தா ராஜா பங்கு போடுவான், அது மாதிரி ஏதோ ஒரு காரணம் என்ன போட்டி வருது இல்லை, அதே மாதிரி இவன் எதுக்கு இவனை ஒழிச்சிட்டோம்னா நம்மளுடைய இவன் நம்ம பதவிக்கு வரமாட்டான், கேட்க மாட்டான்னு சொல்லிட்டு அவனை வர திட்டம் தீட்டுறாங்க. அது அந்த ராணி கனகபத்ராவுக்கு தெரிஞ்சு போகுது. உடனே அவள் என்ன பண்றா, ஏதோ ஒரு கோபம் கொண்டு அசலகுமாரனை ரட்சணைக்காக அந்த நகரத்திலிருந்து தேசத்தை அனுப்பிச்சிட்டாங்க. நீ நாட்டுல இருக்காது, நீ நாயகி கிடையாது, நீ ஆட்சி செய்யறதுக்குரிய கிடையாது அப்படின்னு ஏதோ 2 கோபமா சொல்லி அவன் திட்டி ராஜா கிட்ட சொல்லி இவன் இந்த நாட்டுல இருக்கிறதுக்கு யோக்கியமானவனு கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த நாட்டை விட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. நேரம் சொன்னாங்கன்னா பயந்து போறான்னு சொல்லியோ என்ன தெரியல, வேற ஒரு காரணம் சொல்லி நாட்டை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. அவனும் என்ன பண்றாரு, நகரத்துல இருந்து அம்மாவே அனுப்பிச்சிட்டாங்க, ராஜாவே திருப்பி அனுப்பிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு தேசாந்தரத்துல சுத்த ஆரம்பிக்கிறான். அவன் ரொம்ப கவலையோட அங்க இங்க அது மாதிரி சுத்தி கொண்டு இருக்கிறான் வேற நாட்டுக்கு. ஒரு முறை அவன் கௌசாம்பி நகரத்துக்கு போறான். அங்க பான வித்தியை கத்துக்கிறான், அதாவது வில் வித்தியை கத்துக்குன்னு அங்க இருக்கக்கூடிய ஒரு விஷாகாச்சாரி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷாகன் அப்படின்னு சொல்லக்கூடியவனோட யுத்தம் பண்ணி அவனை விசேஷமான புகழ் பெறான். அதனால அந்த இவன் நல்ல வில் வித்தையில நல்ல திறமையானவன் அப்படின்னு தெரிஞ்சு சந்தோஷம் அடைந்த அந்த நாட்டு ராஜா தன்னுடைய மகள் இந்திரதத்தாவை அவனுக்கு விவாகம் செஞ்சு வைக்கிறாங்க கௌசாம்பி நகரத்துல. அங்க அசலகுமாரன் அவங்களோட மருமகன் ஆயிட்டான், ராஜாவுக்கும் மருமகன் ஆயிட்டான். ஏற்கனவே அவன் இந்த ராஜா பையன்தான். ராஜா பையன் இவ்வளவு வில்வித்தையில திறமையா இருக்கிறான்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் அவருக்கு பொண்ணை கொடுத்து மருமகன் ஆகிட்டாங்க.
புண்ணியத்தின் பிரபாவத்தினால ராஜ்யத்தை பிராப்தி அடைஞ்ச அவன் அந்நிய அநேக தேசங்களில விஜயம் பெற்று அதை ஜெயித்து இப்பொழுது அவன் திரும்பி மதுராவுக்கே வரான். ஏன்னா மதுரா அவனுக்கு புரிஞ்சிருக்கு. மதுராவுக்கே வரான். அவன் திரும்பி வருவது பெரிய படையோடு எடுத்துக்கொண்டு வருவதை பார்த்து ராணி தாரா அவனுடைய 3 சகோதரர்களும் 8 மகன்களும் பயத்தினால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த நகரத்தை விட்டு ஓடி போயிடுறாங்க. அப்பொழுது ராணி கனக பிரபா ராஜா சந்திரபிரபனுடைய வினத்தியம் கேட்டு பாருங்க, அவன் பசங்க எல்லாம் முதல் அடுத்த பசங்க எல்லாம் ஓடி போயிட்டானுங்க, அது சகோதரன் ஓடி போயிட்டான், எங்க போனே தெரியல, அதனால இவனையே அரசனாக்குங்க அப்படின்னு சொல்லி திரும்பவும் அந்த அசலகுமாரனையே மதுரைக்கு ராஜாவாக ஆயிட்டாங்க. திரும்பி அவன் மதுரைக்கு ராஜாவாக ஆயிட்டான். சோ இந்த வனத்தில சுற்றி கொண்டிருந்த போது சுற்றி கொண்டிருந்த போது அப்ப இந்த அசலகுமாரனுடைய கஷ்டங்களை நீக்கணும் அதை தருந்தான். அவன் அவனுடைய காலில் முள்ளு பொத்திச்சு, அதை முள்ளு எடுத்தான், அவனுக்கு உணவு கொடுத்து காப்பாத்தினான் ஒரு தவறாளு. அவன் நம்மளுடைய நண்பன் இப்பொழுது மதுரா நகரத்து ராஜாவாயிட்டான்னு தெரிஞ்சு அவரை பார்க்கறதுக்காக வரான். அப்பொழுது ராஜத்வாரத்தை சொல்றாங்க, யாருப்பா நீங்க கேக்குறாங்க. துவாரபாலக் சொல்றாரு, எங்களுடைய நண்பரை பார்க்கணும். யார் அவங்க நண்பர்னா, இவர் தான் அசலகுமார் வந்தாரு, இப்ப ராஜாவா இருக்கிறாரு, அவருடைய நண்பர்ன்றாங்க. நீ போய், நீ காட்டுவாசி மாதிரி இருக்கிற, நீ போய் என்ன அவருக்கு நண்பன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவனை அடிச்சு வெளில அனுப்புறாங்க. அப்பொழுது அசலகுமாருக்கு இந்த செய்தி தெரியுது. உடனே அவர் கண்டுபிடிச்சிடுறாரு, நம்மளுடைய உதவி செஞ்சவன் நண்பன் அப்படின்னு சொல்லி அவனை சம்மானத்தோட நல்ல ஆதரவோட அவரை கூட்டின்னு போய் அவருக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்து அவர் கூட வச்சுக்கிறாரு, ஸ்நேகத்தோட வச்சுக்கிறாரு. அந்த அசலாபுரி அந்த அசல்குமாரனுடைய அவனுடைய அந்த நண்பன் தான். அவனுக்கு என்ன பண்றாரு, ஒரு நாட்டையும் கொடுக்குறாரு, ஒரு சின்ன நகரத்தையும் கொடுத்து ராஜாவாகவும் ஆக்கிறாரு. ஒரு நாள் என்ன பண்றாங்க, 2 பேருமே நண்பர்கள். அவனும் ராஜாவாயிட்டான், சின்ன சித்திரரசன் ஆயிட்டார், இவரும் மதுரை நகரத்து ராஜாவாகிறாரு மதுரா நகரத்துக்கு. ஒரு நாள் உத்தியாவனத்துல 2 பேருமே போயின்னு இருக்கும்போது ஆச்சாரியர் யசோ சமுத்திரன் அப்படின்னு ஒரு ஆச்சாரியரை பார்த்த உடனே 2 பேருக்குமே சம்சாரத்துல வைராகியம் வந்துடுது. உடனே 2 பேருமே முனி ஆயிட்டாங்க. முனியாகி 2 பேருமே தவம் செய்து சொர்க்கம் போயிட்டாங்க. அங்கிருந்து தான் இந்த அசலகுமாரர் இங்க சத்ருக்கனாக பிறந்திருக்கிறார். அவருடைய நண்பனாக இருந்த அந்த ஜீவன் இருக்குது, அவன் தான் கிருதாந்த வக்திரனாக சேனாதிபதியாக ஆயிருக்கிறாரு. கிருதா சேனாதிபதியா இருக்கிறாங்க. சத்ருக்கனனுடைய ஜீவன் முன்னாடி அநேக பாவத்துல மதுரா நகரத்திலேயே பிறந்து வளர்ந்ததுனால அந்த பாசம் இப்பொழுதும் அங்கதான் வேணும் போகுது. அதனால அந்த மதுரா நகரத்தை அதன் மீது அனுராகம் வந்தது அப்படின்னு அந்த ஆச்சாரியர் சொல்லியிருக்கிறாங்க. மீதி நாளைக்கு பார்க்கலாம். போதி சமாதி பரிணாம சுத்தி ஆத்மோபலப்தி சிவத்தோதி चिंतामणिं चिंतितवस्तु सांगजनवाणी. புரிஞ்சுதா கதை? அந்த இது போர்ல இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தானா இது பண்ணிக்கிறாருல, மதனா அவர் பேரு என்ன மறந்துச்சு. மதுன்ற ராஜா தான். ஆயில் அவர் தெரிஞ்சிச்சா இல்ல செத்து போயிடுறதுக்காக எப்படி உடனே எப்படி சல்லேகன் ஆயிருந்தா சமாதி ஆயிடுறதான். அதாவது அவருடைய ஆயுதங்களினால தாக்கப்பட்டாரு. அவர் கை ஏதாவது ஆயுதம் பாய்ஞ்சிருக்கும், அதான் கவசம் போச்சுல, உள்ள குத்தின்னு இருக்கும், கத்தி ரத்தம் வந்துட்டு இருக்கும். மேல அந்த சேவை பண்ணி பழைக்க முடியாது. அது மாதிரி ஏன்னா யுத்தத்துல சண்டை போட்டாங்கன்னா பழைக்க முடியாதுன்னா உடனே சல்லேகன் எடுத்துருவாங்க. சோ அதனால அவர் உடனே நான் இன்னும் பழைக்க மாட்டேன், ஆயுஷம் முடிய போகுது நம்மளுக்கு,
நம்மளுக்கு வந்து அதனால நம்ம ஜெயிக்கவும் முடியாது. அவனு மகனும் செத்து போயிட்டான், சோகம். அதனால வைராக்கியம் வந்துச்சு, உடனே எல்லாத்தையுமே விட்டுட்டு தீட்சை, அது மாதிரி தீட்சை அவரே எடுத்துக்கிறாரு, மகாவிரதம் எடுத்துக்கிறாரு, 4 வித மகாவிரதம் தியாகம். அதாவது அந்த காலத்துல எப்பயுமே ரெடியா இருந்துக்கிறாங்க. சோ எப்போனாலும் தீட்சை எடுக்கிறதுக்கோ அல்லது வந்து இந்த இப்பதான் 8 ராணிகளோட போகத்தை இருந்தாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அவ்வளோ நாட்டை கூட விட்டுட்டு அவ்வளோ போகத்துல சுகபோகமா இருந்தாரு. இப்ப உடனே பாத்தீங்கன்னா முனி பதவிக்கு உடனே வந்துட்டாங்க பாருங்க, எவ்வளோ இம்மிடியேட் தியாகம் பண்ணிட்டாங்க. அப்புறம் சல்லேகனையும் எடுத்துட்டாங்க. என்ன உங்க மைக் சிம்பிளே வர மாட்டேன். உங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா மைக் சிம்பிளே கிடையாது. மத்தவங்களாம் மைக் சிம்பிள் இருக்கிறது. என்னாச்சு உங்க மைக்கு? அந்த இதுல போய் பாருங்க, பார்ட்டிசிபென்ட் போய் பாருங்க. ஹலோ, என்னாச்சு? சவுண்ட் வரல, என்னாச்சு? மியூட் ஆகி போச்சு. நான் பேசுறது காதுல விழுது, பேசுறது காதுல விழுது, நான் பேசுறது காதுல விழுதா எல்லாருக்கும்? இப்பதான் விழுது, சொல்லுங்க. இப்பதான் விழுதா? ஓகே ஓகே. எனக்கு நீங்க பேசுறது அப்பல இருந்து விழுது. இப்ப விழுந்துச்சு, இப்ப வருது பாருங்க சிம்பிள். சொல்லுங்க. ஓகே ஓகே, ஒண்ணும் இல்ல, அதான் டவுட் இருந்தது, புரிஞ்சுச்சு. இதுல மைக்கே காட்டல. சரி, வேற ஒன்னும் டவுட் இல்ல ஜி. தேங்க்ஸ் ஜி. இதுதான் அடிக்கடி சொல்லுவாங்க, அது மாதிரி அந்த மதுரா மேல ஒரு நாட்டு மேல அடிக்கடி அவரு இடம் இருந்துச்சுன்னா அந்த இடத்த ஓட்டுறதுக்கு மனசு வரது கிடையாது. அதான் எப்படி பாருங்க, ஒரு இடத்து மேல ஒரு மோகம்னா கூட திரும்ப திரும்ப அதே கேக்குது. ஒரு விஷயம் புடிச்சு போச்சுன்னா திரும்ப 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 அதை நம்ம அதுலதான் போகுதுன்றதுக்கு நல்ல உதாரணம். ஆமா, அது சாப்பாடு ஐட்டம் கூட பாருங்க. இப்ப தோசை புடிச்சு போச்சுன்னா திரும்பி திரும்பி தோசை பண்ணு. என்ன தோசைன்னா மசால் தோசை. அதே தோசை தான் வாரத்துல 4 நாள் பிடிக்கிறாங்க. ஏன் கேட்டீங்கன்னா தோசை ரொம்ப பிடிச்சி போச்சு. உப்புமா பிடிச்சுன்னா உப்புமாவே பண்ணு. சோ எது பிடிச்சோ அதே திரும்பி திரும்பி வாரத்துல அடிக்கடி பண்றாங்கல்ல, அதே மாதிரிதான். அது பாருங்க, இப்ப நம்ம அது சாப்பிட்டோ இல்ல மத்தபடி அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்கான இது பண்றத தவிர திரும்ப திரும்ப நம்மள வந்து கஷ்டப்படுத்தும், திரும்ப திரும்ப அந்த நம்ம அதே ஆசைதான் வரும்ன்றது புரிஞ்சுட்டா ஒரு தடவை அதை பிரேக் பண்ணி விட்டலாம். அதான் காரணம் இல்லையா? அந்த ஒரு இல்ல நம்ம என்ன நினைக்கிறோம், அப்பதான் தெரியுது நம்மளுக்கு. இப்ப சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டா ஓகே, நம்மளுக்கு சுகம் ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறோம். திரும்ப திரும்ப அது துக்கத்துக்கு தான் காரணம். திரும்ப திரும்ப அதை ஆசையை மறுபடியும் ஆசை வருது, மறுபடியும் தோசை சாப்பிடணும்னு ஆசை வருது. இப்பதான் சாப்பிட்டோமே, நேத்து தான் சாப்பிட்டோங்க, நாளைக்கும் பண்ணு. அது இல்லாம ஆமா, அம்பா அவருக்கு பிடிக்குங்க, நிறைய பண்ணுங்க. அவருதான் அதுதான் கொடுப்பாங்க அடிக்கடி. இப்ப மகாராஜுக்குன்னா ஒரு மகாராஜ் வந்து ஒரு இடத்துல ஒரு பொருள் சாப்பிட்டு நூடுல்ஸ் நிறைய சாப்பிட்டாருன்னு வச்சுங்களேன், அடுத்த சவுக்கால பண்ணுவாங்க, அவர் நூடுல்ஸ் ரொம்ப பிடிக்குங்க, அவருக்கு நூடுல்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சவுக்கால போனீங்கன்னு வச்சுக்கோங்க, நூடுல்ஸ் சாப்பிடுங்க. சோ அதேதான் எல்லா இடத்துலயுமே பண்ண ஆரம்பிச்சிருவாங்கல்ல. ஆமா ஆமா, அது ஒரு தடவை மகராஜ் சொன்னாரு, பிரணமி சார் சொன்னாரு. ஒரு தடவை ஒரு இடத்துல வாங்கினாங்கன்னா உடனே வந்து எல்லாத்தையும் இது பண்றது. அதே மாதிரி ஒரு தடவை ஒரு சவுக்கால இது வேணாம்னு சொல்லிட்டாருன்னா உடனே அது தியாகம் சொல்லிட்டு அந்த சவுக் மத்த இதுல அது பண்றதே கிடையாது. 2 தடவை கேட்டு சாப்பிடவே மாட்டாருங்க, அவருக்கு பிடிக்காதுங்க, அவருக்கு அது வேணாங்க. நீங்களே டிசைட் பண்ணிடுறீங்க பக்கத்துல இருந்துகிட்டு, வேண்டாம் சாப்பிட மாட்டாரு, அவரை எதுக்கு மாட்டாரு, வேணாம் சொல்லிடுவாரு அப்படின்னு. அது மேபி அன்னைக்கு தியாகம் பண்ணிருப்பாரு இல்லையா? இன்னைக்கு தியாகம் பண்ணிருப்பாரு, கொஞ்ச நாளைக்கு தியாகம் பண்ணிருப்பாரு. அது மாதிரி சாந்தி சார் மகாராஜ் ஒரு தடவை வந்து ஏதோ ஒன்று தியாகம் பண்ணாரு பாருங்க. கடைசி எத்தனையோ வருஷ கணக்கா அவர் கொடுக்கவே இல்லை. அது என்னன்னு கேட்டா சாப்பிட மாட்டாரு. கடைசியில தானியமே இல்லாம அவரே சாப்பிட்டு இருந்தாரு. அப்புறமேட்டு தான் என்னம்பா இது மாதிரி கொடுத்துதான் பாருங்கன்னு ஒருத்தர் சொன்னவங்க, கொடுத்ததுக்கு அப்புறம் வாங்கிக்கினாரா. அப்ப கேட்டாங்களாம், ஏங்க நீங்க இத்தனை நாள் சாப்பிட இன்னைக்கு தான் சாப்பிட்டீங்க. நான் அன்னைக்கு தான் சாப்பிட மாட்டேன்னா நீங்க எல்லாருமே முடிவு பண்ணிட்டீங்க என்னைக்குமே சாப்பிட மாட்டாருன்னு அப்படின்னாரா. அது மாதிரி ஆயிடுச்சு. சோ மக்கள் கிட்ட அது மாதிரி ஒண்ணு பிடிச்சதுன்னா அதே பிடிச்சதுன்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்படியும் பண்ணும் அப்படி பண்ணும், பிடிக்கலனாலும் திரும்ப கேட்கணும் 2-3 தடவை. அது கூட சொன்னாரு, ஒரு தடவை வேணான்னு சொன்னா சரி, அந்த நேரத்துல அவர் ஏதோ சாப்பிட்டு இருப்பாரு, இது வேண்டாம் இப்ப வேணான்றது கை மூடுவாரு. ஆனா நீங்க அது எப்பவுமே வேணாம்னு சொல்லிட்டு அது அப்புறம் அடுத்த தடவை கொண்டே வர மாட்டீங்க, இது வேணான்ட்டாரு கை மூடிட்டாரு. இந்த ஐட்டம் சாப்பிடறப்ப அது சாப்பிடக்கூடாது, மேபி இது வந்து அப்புறம் சாப்பிடலாம்னு நினைச்சிட்டு இருக்கலாம். அது மாதிரி நம்மளே டிசைட் பண்ணிக்க வேண்டியது. சொல்ற எதுக்கு சொன்னா, ஒரு பொருள் வந்து பிடிச்சிச்சுன்னா அதேதான் திரும்பி திரும்பி பிடிக்குதுன்னா அது போய் அது மாதிரி ஆயிடுச்சு சொல்றேன். நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கணும்.
ஒரு விஷயம் ஒண்ணு பிடிக்குதுன்னா நம்ம உஷாரா இருக்கணும். அப்ப இனிமே இது நம்ம எத்தனை முறையா எத்தனை தடவை பண்ணி நம்மள வந்து கஷ்டப்படுத்தி இருக்கோம். திரும்ப நம்ம அதை வந்து வளர விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் இது பண்ணணும். ஆனா அதெல்லாம் எங்க ஞாபகம் வருது. அதுதான் என்ன அதான் சொல்லுவாங்க, எது எது பிடிச்சதோ அதை தியாகம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க முதல்ல. கரெக்ட். அதான் ஏதாவது புக் படிக்கிறப்ப சொல்லுவாங்கல்ல, நான் கூட நினைச்சேன் எதுக்காக அந்த தாத்பரியம் அந்த இதுக்கு அப்படின்னு. ஆனா சம்டைம்ஸ் அது புக் படிக்கிறதுக்காக இப்ப ஏதோ ஒண்ணு உங்களுக்கு பிடிச்ச பொருள் தியாகம் பண்ணுங்கன்னா அது அந்த பிடிச்ச பொருள் விடத்துக்கு மனசு வரல, இல்ல சீக்கிரம் போகம் பண்ணுன்ற ஒரு ஆசையில கடகடகடன்னு அது ஒரு ஏதோ ஒரு அது கடமைக்குன்னா அது மாதிரி படிக்கிறப்ப ஆயிடுது ஜி. சாதாரணமா படிக்கிறதுக்கு அது மாதிரி படிக்கிறப்ப அது மாதிரி ஆயிடுது. சில பேர் வந்து சீசனெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது, அது தியாகம் பண்ணிடுவாங்க. மாம்பழம் தியாகங்க. மாம்பழம் வந்து வருஷத்துல 1 மாசம் 2 மாசம் எப்பனோ கிடைக்கும். அதெல்லாம் கிடைக்காத பழம் லீச்சு பழம் தியாகம். லீச்சும் கிடைக்கதே கிடையாது. அது எங்க கிடைக்குது? அது ஏதோ ஒண்ணு சரி தியாகம் பண்ணிட்டாங்களா, சரி படிக்கலன்னு அது படிக்காம இருக்கிறதுக்கு அது ஒரு இது இதுதான் இருக்கும். போக அனுபவம் பண்றது ஆர்ஜோ சார் சொல்லிடுவாரு. சோ ஏன் திடீர்னு மகாராஜுங்கெல்லாம் விகாரம் பண்றாங்க பாத்தீங்கன்னா, நல்லா இருப்பாங்க, திடீர்னு பாத்தீங்கன்னா விகாரம் பண்ணிடுவாங்க. சோ அது மாதிரி நான் ஒருத்தர் கேட்டேன், எதுக்காக விகாரம் திடீர்னு பண்ணிட்டேங்கன்னா, சோ அவருக்கு என்ன சொன்னாரு, எப்ப நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கிறாங்க மக்களே, அதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்ச நாள் தாங்கலாம், ரொம்ப இங்க பிரியமா இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா உடனே விகாரம் பண்ணிடணுமா. மோகம் குறைக்கிறதுக்கு. ஆமா, ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப வந்து இப்ப அம்பத்தூர் வரேன்னு வச்சுங்களேன். அம்பத்தூர்ல நல்லா இப்ப நல்லா ஏற்பாடு பண்றாங்க, நல்லா சேவை பண்றாங்க, சரி இன்னும் 1 மாசம் 1 வாரம் இன்னும் 1 மாசம் தங்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னு வச்சுங்களேன், உடனே அங்கிருந்து விகாரம் பண்ணிடணும். அது அப்படி இருக்கும். ஏன் கேட்டீங்கன்னா மோகம் வந்துடும். அதுக்கப்புறம் என்னடா 1 மாசம் தான், அதுக்கப்புறம் இன்னொரு மாசம் தாங்கலாமே, அதை இன்னொரு மாசம் தாங்கலாமே அப்படின்னு தோணுது இல்ல. கரெக்ட். ஆசை அதிகமா பிரேக் பண்ணுன்றது எவ்வளவு கரெக்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சத்ருகன் மாதிரி ஒரே இடமா பிடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மதுரா தாள் எதுவும் கிடையாது, எனக்கு அதான் வேணும். நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம், இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்ட்டு கொண்டு வரணும் அது லைஃப்ல. அது ஞாபகம் வச்சுக்கிட்டு அதான் இதுதான் புராணம் படிக்கிறப்ப அதுல இருந்து நம்மளுக்கு உதவியா. அது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. வயசானவங்களாம் கூட பாத்தீங்கன்னா அந்த வீட்டை விட்டு நவர மாட்டாங்க. ஐயோ எங்க போனாலும் இந்த வீட்டுக்கு உடனே ஓடியாந்துடணும். அந்த பொறா மாதிரி திரும்பி அந்த இடத்துலயே வந்துடணும். அந்த விட்டுட்டு போய் எங்கேயும் கூடாது. ஏன்னா போனாலும் திரும்பி எப்படா போனோம் நம்ம வீட்டுக்கு, அப்பாடா இப்பதான் நிம்மதி, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நிம்மதின்னுவாங்க. அவ்வளவு மோகம் ஆகி போச்சு அவங்களுக்கு. என்ன சரிங்கக்கா, ராமாயணம் பிடிக்குதா? யாருக்கு புரியல ராமாயணம்? நான் வேகமா சொல்றேன்னா கரெக்டா சொல்றேனா? இல்ல எல்லாம் சூப்பரா சொல்றீங்க. நல்ல புக்கு பார்க்காம அழகா சொல்றது செம்ம கிரேட். அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. புக்கை பார்த்துட்டே நீங்க எப்படி ஹிந்தியில படிச்சுட்டே அப்படியே தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றீங்கன்றது புரியவே இல்லை. அந்த அளவுக்கு டேலண்ட் ஆயிட்டீங்க. ஏன்னா படிக்கிறப்பனா அதுல அது என்ன மீனிங் சொல்றாங்கன்றது கான்சன்ட்ரேஷன் அது போறப்ப நம்மளால ஒரு டைம் தானே ஒரு வேலை தானே பண்ண முடியும். உடனே அப்ப சைமல்டேனியஸா சொல்ல முடியாது இல்லையா? அதான் நீ கேட்டேன். நீங்க நோட் பண்ணிக்கிறீங்களா எப்படி சொல்றீங்க? நீங்க பார்த்தே படிச்சே சொல்றேன்றதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எப்படி வந்து அப்படியே பார்த்து படிச்சுன்னு அப்படியே அது வந்து தமிழ்ல படிச்சா சொல்றேன். ஹிந்தியில பார்த்துட்டே தமிழ்ல சொல்றதுன்றதுக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஹிந்தியில படிச்சு தமிழ்ல படிச்சா என்ன பாதி கூட படிச்சிருக்க முடியாது. அது ஹிந்தியில படிக்கிறது பாதி நேரம், அதுக்கப்புறம் தமிழ்ல சொல்றது பாதி நேரம் ஆகும். நல்ல சூப்பரா இருக்கு. எல்லாம் போட்டாங்க மெசேஜ், அருமையாக இருக்கிறது. பரவாயில்ல, ஓகே, தேங்க்ஸ். சம்யக் தர்ஷனம் எல்லாருக்கும் ஜெய் ஜினேந்திராஜி. மண்டே பார்க்கலாம் ஜி. பார்க்கலாம் மண்டே. ஓகே, தேங்க்யூ. படிங்க எல்லாரும். சதுர்தசி ரைட். தேங்க்ஸ். ஓகே.